ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்பிசி எக்ஸாம்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். பொதுவாக டிஎன்பிசி எக்ஸாம்ஸை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா தமிழ் தான் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு சப்ஜெக்ட். அதுவும் ஏன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தமிழ் தேர்வில் செலக்ட் ஆனால் நீங்கள் எழுதியிருக்க மற்ற தேர்வுகளை கன்சிடர் பண்ணுவாங்க. அதாவது நீங்கள் தமிழில் செலக்ட் ஆனால் தான் நீங்கள் எழுதியிருக்க மற்ற பேப்பர்களை திருத்துவாங்க. ஒருவேளை நீங்கள் தமிழில் செலக்ட் ஆகிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் தேர்வுக்காக போட்டிருக்க மொத்த எஃபர்ட்ஸும் வீணாக வாய்ப்புகள் இருக்குது. அதனால் தமிழுக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுத்து கவனமாக படிச்சுக்கோங்க. ஸோ இதனால தான் பார்த்தீங்கன்னா நாங்கள் இதை கருத்தில் கொண்டு தமிழ் ஆன்லைன் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் நம்ம சேனலில். ஸோ எல்லா வீடியோஸையும் மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அண்ட் அப்படியே கமெண்ட்ஸில் தேங்க்யூங்கிற ஒரு மெசேஜும் மறக்காமல் போட்டுருங்க. ஏன்னா உங்களோட அந்த ஒரு தேங்க்யூ மெசேஜ் எங்களுக்கு இது போல் இன்னும் நிறைய வீடியோஸ் க்ரியேட் பண்ண மோட்டிவேட்டிங்காக இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். சரி வாங்க வியூவர்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம 6ஆம் வகுப்போட முதல் பருவம்லேருந்து திருக்குறள் தலைப்பை தான் கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம். அண்ட் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 6ஆம் வகுப்போட முதல் பருவம் அறிவியல் தொழில்நுட்பம் இயல் 3 எதிருலகம் அறிவியல் ஆத்திச்சூடி பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் ஃபஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா அகர வரிசையில் அறிவுரைகளை சொல்லும் இலக்கியம் எது? இதுக்கான விடை ஆத்திச்சூடி. இரண்டாவது கேள்வி பார்த்தீங்கன்னா ஆத்திச்சூடி இயற்றியவர் யார்? இதுக்கான பதில் ஔவையார். புதிய ஆத்திச்சூடி இயற்றியவர் யார்? இதுக்கான விடை பாரதியார். நான்காவது கேள்வி பார்த்தீங்கன்னா அறிவியல் ஆத்திச்சூடி இயற்றியவர் யார்? இதுக்கான விடை நெல்லை சு. முத்து. ஐந்தாவது கேள்வி பார்த்தீங்கன்னா அறிவியல் சிந்தனை கொள்ள ஆய்வில் மூழ்கு என்ற பாடலின் ஆசிரியர் யார்? இதுக்கான விடை நெல்லை எஸ். முத்து. ஆறாவது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இயன்றவரை என்ற சொல்லின் பொருள் என்ன? இதுக்கான விடை முடிந்தவரை. ஏழாவது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஒருமித்து என்ற சொல்லின் பொருள் என்ன? இதுக்கான விடை ஒன்றுபட்டு. எட்டாவது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஔடதம் என்ற சொல்லின் பொருள் என்ன? இதுக்கான விடை மருந்து. ஒன்பதாவது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா தம்மை ஒத்த அலை நீளத்தில் சிந்திப்பவர் என்று மேதகு அப்துல் கலாம் அவர்களால் பாராட்ட பெற்றவர் யார்? இதுக்கான விடை நெல்லை சு. முத்து. பத்தாவது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம், சதீஷ் தவான் விண்வெளி மையம், இந்திய விண்வெளி மையம் ஆகிய நிறுவனங்களில் பணியாற்றியவர் யார்? இதுக்கான விடை பார்த்தீங்கன்னா நெல்லை சு. முத்து. 11வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா நெல்லை சு. முத்து எத்தனை நூல்களை எழுதி வெளியிட்டுள்ளார்? இதுக்கான விடை 80க்கும் மேற்பட்ட நூல்கள். 12வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா உடல் நோய்க்கு டேஷ் தேவை? இதுக்கான விடை ஔடதம். உடல் நோய்க்கு ஔடதம் தேவை. 13வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா நண்பர்களுடன் டேஷ் விளையாடு? இதுக்கான விடை ஒருமித்து. நண்பர்களுடன் ஒருமித்து விளையாடு. 14வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா கண்டறி என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைக்கும் சொல் என்ன? இதுக்கான விடை பார்த்தீங்கன்னா கண்டு ப்ளஸ் அறி. 15வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஓய்வற என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைக்கும் சொல் என்ன? இதுக்கான விடை பார்த்தீங்கன்னா ஓய்வு ப்ளஸ் அற. 16வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஏன் ப்ளஸ் என்று என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் என்ன? இதுக்கான விடை ஏன் என்று. 17வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஔடதம் ப்ளஸ் ஆம் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் என்ன? இதுக்கான விடை பார்த்தீங்கன்னா ஔடதமாம்.
18வது கொஷின் பார்த்தீங்கன்னா, அணுகு என்பதன் எதிர்சொல் என்ன? ஸோ ஆப்போசிட்ஸ் கேட்டிருக்காங்க. இதுக்கான விடை விலகு. 19வது கொஷின் பார்த்தீங்கன்னா, ஐயம் என்பதன் எதிர்சொல் என்ன? இதுக்கான விடை தெளிவு. 20வது கொஷின் பார்த்தீங்கன்னா, ஊக்கம் என்பதன் எதிர்சொல் என்ன? இதுக்கான விடை சோர்வு. 21வது கொஷின் பார்த்தீங்கன்னா, உண்மை என்பதன் எதிர்சொல் என்ன? இதுக்கான விடை பார்த்தீங்கன்னா பொய்மை. அவ்வளோதான் வியூவர்ஸ், இதோட ஆத்திச்சூடி தலைப்பு முடிஞ்சது. அடுத்த தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதல் பருவம் அறிவியல் தொழில்நுட்பம் இயல் 3 எந்திர உலகம் அறிவியலால் ஆள்வோம். ஸோ அறிவியலால் ஆள்வோம் தலைப்பிலேருந்து முதல் கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வானை அளப்போம் கடல் மீனை அளப்போம் என்ற பாடலின் ஆசிரியர் யார்? இதுக்கான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா பாரதியார். இரண்டாவது கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, மனிதன் எப்போதும் உண்மையே டேஷ். மனிதன் எப்போதும் உண்மையே உரைக்கின்றான் அப்படிங்கிறது தான் இதுக்கான விடை. மூன்றாவது கேள்வி பார்த்தீங்கன்னா, ஆழ்கடல் என்னும் சொல்லை பிரித்து எழுதுக. இதுக்கான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆழம் ப்ளஸ் கடல். நான்காவது கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, விண்வெளி என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைக்கும் சொல் என்ன? இதுக்கான விடை பார்த்தீங்கன்னா விண் ப்ளஸ் வெளி, இதை சேர்க்க விண்வெளி. ஐந்தாவது கேள்வி பார்த்தீங்கன்னா, நீலம் ப்ளஸ் வான் என்பதனை சேர்த்து எழுதுக. இதுக்கான விடை நீலவான். நீலம் ப்ளஸ் வான், இதை சேர்த்தா நீலவான். ஆறாவது கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இல்லாது ப்ளஸ் இயங்கும் என்பதனை சேர்த்து எழுதுக. இதுக்கான விடை பார்த்தீங்கன்னா இல்லாதியங்கும். சரி, ஓகே வியூவர்ஸ், இதோட அறிவியலால் ஆல்பம் தலைப்பு முடிஞ்சது. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, 6ஆம் வகுப்போட முதல் பருவம் அறிவியல் தொழில்நுட்பம் இயல் 3லேருந்து எந்திர உலகம் ஆத்திச்சுடி தலைப்பும் அண்ட் அதுக்கடுத்து அறிவியல் ஆல்பம் தலைப்பை தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அண்ட் நம்ம அடுத்த தலைப்பு என்னங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அண்ட் உபயோகமாக இருந்துச்சு அப்படின்னு தோணியிருந்தா மறக்காமல் லைக் போட்டுருங்க. அண்ட் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்படியே கமெண்ட்ஸில் தேங்க்யூங்கிற ஒரு மெசேஜையும் மறக்காமல் போட்டுருங்க. ஏன்னா உங்களோட அந்த ஒரு தேங்க்யூ மெசேஜ் எங்களுக்கு இது போல் இன்னும் நிறைய வீடியோஸ் க்ரியேட் பண்ண மோட்டிவேட்டிங்காக இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். அப்புறம் இந்த வீடியோட எந்த பார்ட்லையாச்சும் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் தயங்காமல் கமெண்ட்ஸில் கன்வே பண்ணிடுங்க. நாங்கள் உங்கள் எல்லா டவுட்ஸையும் கண்டிப்பாக கிளியர் பண்ணிடுவோம். தேங்க்யூ.